எனக்கு 19 ஏஜ் ஆகுது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி வியூஸ் கம்மியாக போகிறத பற்றியோ இல்லை வந்துட்டு வியூஸ் அதிகமாக போகிறது இதை பற்றின ஒரு ஃபியர் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜென்சி பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே ஓகேங்களா, இப்போ என்னுடைய ஏஜ் கேட்டகரியில் 2000க்கு மேலே பர்த் ஆனவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜஸான பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்னுடைய லைஃப் ஸ்டோரி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது. ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லி ஏஜ்லேயே வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை பற்றி, ஃபினான்ஷியல் டிசிஷனை பற்றி லேர்ன் பண்ணனால இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ அது தெரியல அப்படிங்கும்போது கஷ்டப்படாமல் இருக்கவங்களுக்கு அது வந்துட்டு பார்த்தா அப்படியே தெரியாது. ஸோ அப்போ தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பீங்க, என்ன மாதிரி கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம். பட் ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. சப்போஸ் இப்போ ஒரு கடைக்கு ஒரு டீ கடைக்கோ இல்லை வந்து செப்பல் கடைக்கோ, ஏன்னா நான் வந்து செப்பல் கடைக்கு போனேன். ஸோ அதனால் நான் என்னுடைய ஏஜில் என்னென்ன இருப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஓகேங்களா. ஸோ செப்பல் கடைக்கோ இல்லை வந்து துணி கடைக்கோ இல்லை வேறு அதாவது வேறு என்னென்ன கடைக்கு போவாங்களோ நான் அதுக்கு தான் போனேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். மற்ற வேறு வேறு கடைக்கு சின்ன சின்ன பொட்டி கடையிலேருந்து பெரிய பெரிய கடைக்கு வரைக்குமே லேபருக்கு ஒர்க்கிங் போவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இப்போ மந்த்லி 10K வருதுன்னா அந்த 10K வச்சு இஎம்ஐ அது இது எல்லாமே வாங்கியிருப்பாங்க. ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் அதாவது ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸுங்கிறது நிறைய இருக்கும். லோனு, இஎம்ஐ, ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். வட்டிக்கு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது ஓகேங்களா. ஸோ அப்போ ஒன் டே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கம்பல்சரி நம்ம யோசிச்சாகணும். யோசிக்கல அப்படின்னா இப்படியே தான் நம்ம மூவ் ஆன் ஆக முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம், அதுக்கான வேவ்ஸு, அதே மாதிரி இப்போ அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டுருக்கவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன வைக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் வந்து பார்த்தோம்னா சொல்ல போகிறேன். ஸோ இது கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மௌரியன். அதே மாதிரி யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக வந்துட்டு நம்மளால் மேக் பண்ண முடியாது. இதுதான் பிரச்சனை ஓகேங்களா. ஸோ அது ஒரு சில இது நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ அதாவது உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, டெய்லி 8 hours நான் அப்படி தான் போயிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒரு 4 years பேக் நான் எப்படி இருந்தது வேறு, இப்போ 4 years முன்னாடி இருந்தது ஓகேங்களா. முன்னாடி இருந்தது அப்படிங்கும்போது கடைக்கு வேலைக்கு போகிறது இல்லை வந்துட்டு சிக்கனமாக செலவு பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வந்துடும் 4 years பேக்கில் இருக்கும்போது. ஸோ இப்போ நான் இருக்கிற ஸ்டேஜுங்கிறது வேறு ஓகேங்களா. ஸோ அப்போ இருந்த கஷ்டம் என்னங்கிறது எனக்கு இப்போ தெரியும் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போ 8 hours டெய்லி ஒர்க் பண்ணுவோம். அதுவே 14 yearsக்கு ஒர்க் பண்ணுவோம் ஓகேங்களா. 14 years தொடர்ந்து வேலை செய்வோம். அதுக்கப்புறமேட்டு லைஃப்பை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவு இருக்கும் ஓகேங்களா. பட் அப்படி இல்லாமல் 25 to 30 ஏஜுக்குள்ளே நம்மளால் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் அட்டைன் பண்ண முடியுமான்னா கம்பல்சரி நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த வேவ்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சி நான் டீகோட் பண்ணி அதுலேருந்து நான் மூவ் ஆன் ஆகிக்கிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து எடுத்தாலும் சரி, யூடியூப் சேனல் இங்கே தான் இருக்கும், இந்த வீடியோவும் இங்கே தான் இருக்கும். நீங்கள் எத்தனை வருஷம் பார்த்தாலும் சரி கம்பல்சரி உங்களுக்கு நினைவு வரும் ஓகேங்களா. ஸோ இப்படி ஒரு பையன் இருந்திருக்கான், இந்த மாதிரி இந்த ஏஜில் இருந்திருக்கான், இவனாலையும் முடிஞ்சிருக்கு, நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை வந்து பார்த்தோம்னா நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ நம்மளால் கண்டிப்பாக அட்டைன் பண்ண முடியும்னா கம்பல்சரி அட்டைன் பண்ண முடியும். ஸோ அதில் ஒரு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அப்போ உங்கள் டைம் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா, இஃப் சப்போஸ் அதாவது செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜென்சிக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி, அதாவது புரியிற மாதிரி ஃபைனான்ஷியல் கான்செப்ட் ஓகேங்களா, இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும், சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும், அதே மாதிரி க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, பிஸ்னஸ் ரிலேட்டட்லேருந்து ஃபினான்ஷியல் டைன் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா சேனலில் வீடியோ போட்டுருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி, ஓகே, நம்ம இப்போ ஃபைனான்ஷியலில் ஃப்ரீடம் எப்படி நம்ம அட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா. ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னா, அதாவது பில்லியனர் ஆகிறது தான் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னா கிடையாது. ஓகே, எனக்கு பில்லியனர் ஆகணும் ஓகேங்களா, இப்போ ஆகிட்டேன் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேஜஸில் இருக்கேன் ஓகேங்களா. ஸோ பட் ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, பில்லியனர் ஆகினா தான் நம்மளால் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிம்பிள் டெஃபினேஷன் தான் ஓகே, ஒரு கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது.
அதாவது ஒர்க் பண்ணாமல் இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு ரூ. 500, ஒரு நாளைக்கு ரூ. 1000, ஒரு நாளைக்கு ரூ. 2000 அந்த மாதிரி லேபர் இன்கம் வருது அப்படின்னா, அப்போ நான் வீட்டிலே இருக்கேன், அந்த வேலை நான் செய்யலைனாலுமே என்னால் மந்த்லி எக்ஸ்பென்சஸை வந்து பார்த்தோம்னா என்னால் கவர் பண்ண முடியணும். இன்கம் வராமையே, ஓகேங்களா, ஒரு இடத்துல ஒரு சப்போஸ் மெடிக்கல் இஷ்யூவோ இல்லை வந்துட்டு போக முடியாத சுச்சுவேஷன் எமர்ஜென்சி அப்படிங்கும்போது நம்மளால் போக முடியல, அதாவது ஒர்க்கு பார்த்து நம்மளால் போக முடியல அப்படிங்கும்போது நம்ம வீட்டிலே இருந்தாலுமே அந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸை ஹோம் எக்ஸ்பென்சஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் பார்த்துக்க முடியணும். ஓகே, இதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணுறது. ஓகேங்களா, எந்த வேலைக்குமே நம்ம போக மாட்டோம், பட் ஆனால் நம்மளுடைய செலவுகள் எல்லாத்தையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம நினச்சதை வாங்க முடியும், நம்ம நினச்சதை பண்ண முடியும். இதுதான் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஒரு 20K ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், பிஸ்னஸ்ஸு, ரெண்டல் விட்டுருப்போம், டிவிடெண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே, ஓகேங்களா, அப்போ 25,000 எர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ண மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ அந்த பாத்தில் தான் நம்ம மூவ் ஆன் போயிட்டுருக்கணும். அப்போ மிஸ்டேக் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஜென்சி பீப்புள், இப்போ என்ன மாதிரி கேட்டகரியில் இருக்க ஆளுங்களுக்கு நிறைய என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, சேலரி இன்கம்னு ஒன்று வரும், அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கவே மாட்டோம். என்னென்னா இப்போது அதாவது என்னுடைய நிலைமையில் என்னுடைய ஏஜில் இருக்க எல்லா பீப்புளுமே எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, ஒரு ஒர்க்குக்கு போகிறோம், டிகிரி முடிக்கிறோம், ஒரு ஒர்க்குக்கு போகிறோம், கேடிஎம் மாதிரி பைக் வாங்குகிறோம், ஐஃபோன் வாங்கணும், அதே மாதிரி அம்மா அப்பா யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் வாங்கணும் அப்படின்னா அதை ஒரு இஎம்ஐயில் போட்டு வாங்கிறது, அதே மாதிரி ஹோம் லோன் இருந்துச்சுன்னா ஹோம் லோன் போட்டு வாங்கிறது. அடுத்து என்னென்னா பைக்கு, காரு, ஓகேங்களா, இது எல்லாமே லோன்லேயே போட்டுருவோம். ஓகே, ஸோ அப்போ லோன்லேயே போடும்போது நம்மளால் கம்பல்சரி நம்ம வேலைக்கு போனால் மட்டும்தான் அதை மேனேஜ் பண்ண முடியும். மற்றபடி நம்மளால் எதுவுமே மேனேஜே பண்ண முடியாது. இல்லைனாலுமே லோனுக்கு போனஸ் போட்டுருவாங்க. ஓகே, ஸோ நம்ம கட்டாமல் விட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த சார்ஜஸ் எல்லாமே அப்ளை ஆகும். ஸோ இது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் வந்து ஒரே வருஷத்துலேயே 9 lakh டெப்த்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா அடைக்கணும்னு நினச்சி ஒர்க் பண்ணுற ஆள். ஓகேங்களா, வேலை செஞ்ச ஆள். ஸோ அதனால் நான் எக்ஸ்பீரியன்ஸில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்னு 100% சொல்லலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்கள் முன்னாடி நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அதாவது இப்போ இருக்க அந்த சுச்சுவேஷனில் எல்லாமே லோனில் இருக்குது அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஒன் இன்கம் அப்படிங்கும்போது கம்பல்சரி ப்ராப்ளம் வந்துடும். ஓகே, இப்போ ஒரு வேலைக்கு தான் நான் போகிறேன், ஒரு செப்பல் கடைக்கு போகிறேன் அப்படின்னா, நான் இப்போவும் செப்பல் கடைக்கு போகிறேன் அப்படின்னா, இப்போ போகிறேன், அந்த இன்கம் வரல அப்படின்னா என்னால் எந்த எக்ஸ்பென்சஸுமே செலவு பண்ணவே முடியாது. ஸோ அப்போது எனக்கு மல்டிபிள் இன்கம் வேணும். ஓகே, இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம்னா ரிச் பீப்புளுடைய மைண்ட் செட்டுக்குள்ளே வரோம். இப்போ ரிச் பீப்புளுடைய மைண்ட் செட்டுக்குள்ளே வரும்போது கம்பல்சரி ரிச் பீப்புளுங்கிறவங்க கம்பல்சரி அதாவது மல்டிபிள் இன்கம் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது அவங்க ஒர்க்குக்கே போயிருந்தாலுமே சேலரி வரும், ஃப்ரீலான்சிங் பண்ணுவாங்க, யூடியூப் பண்ணுவாங்க, இல்லை அஃபிஷியலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு ஏதாவது பிஸ்னஸ், ஓகேங்களா, பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்டு டிவிடெண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட், ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ரெண்டல் வரும், ஓகேங்களா, லீஸு கூட்ட அமௌண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய மல்டிபிள் இன்கம்ஸ் வந்து பார்த்தோம்னா கேதர் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போம்போது ரிஸ்க்குங்கிறது லோ ரிஸ்க் ஆயிரும். ஓகேங்களா, ஒன் இன்கம் ஈக்குவல் டு ரிஸ்க் ஹை. அப்போ மல்டிபிள் இன்கம் இருக்கும்போது ரிஸ்க் லோவாக இருக்கும். ஓகேங்களா, ரிஸ்க்கே இருக்காது, அது மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்மளால் மல்டிபிள் இன்கம் இருக்கும்போது தான் நம்மளால் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாக அட்டைன் பண்ண முடியுமானா கம்பல்சரி அப்போ தான் அட்டைன் பண்ண முடியும். மற்றபடி நம்மளால் என்ன பண்ணாலுமே நம்ம அந்த ஜோன் விட்டு வெளியே போக முடியாது. ஓகேங்களா, அதாவது அந்த மிடில் கிளாஸ் ஜோன் விட்டு வெளியே போக முடியாதுங்கிறது தான் உண்மை. ஸோ அப்போ ரெண்டாவது மிஸ்டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் லக்ஸுரியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அதாவது அவங்க காட்டியிருப்பாங்க, அதாவது லேட்டஸ்ட்டாக ஐஃபோன் இஎம்ஐ போட்டு வாங்கியிருப்பாங்க, பைக் லோன் இருக்கும், கார் லோன் இருக்கும், கிரெடிட் கார்டு இஎம்ஐ போட்டிருப்பாங்க, அதே மாதிரி கிரெடிட் கார்டில் அமௌண்ட் வாங்கிட்டு பே பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே ரிச் சிம்பிள் கிடையாது. ஓகேங்களா, இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு அழகாக போட்டுட்டு உட்காந்துருக்கிறதா இருக்கட்டும், கையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு போட்டிருக்கிறது, வாட்ச் கட்டியிருக்கிறது, ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே ரிச்சு கிடையாது. ஓகேங்களா, ரிச்சுங்கிறது கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னா இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் ரிச்சுங்கிறதே தவிர நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் நம்ம வந்து எல்லாமே லைபிலிட்டிஸில் வாங்கி போட்டுட்டு நம்ம வந்து சும்மா ஒரு வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வீடு வாங்குறது அப்படிங்கிறது லைபிலிட்டி தான். ஓகேங்களா, ஸோ அது எப்போ
நம்ம சேல் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட் வருமே தவிர அது வரைக்கும் நமக்கு வந்து அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அசட்டாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த அதாவது கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணிடும் கம்பல்சரி. ஸோ அப்போ ரிச் பீப்புள் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம மிடில் கிளாஸில் இருக்கவங்க ஃபஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 10,000 தாட்டி யோசிக்கிறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்தோம்னா கம்பல்சரி நம்மளால் ரீச் ஆக முடியாது. நம்மள மாதிரி அதாவது என்ன மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாத்துக்குமே ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. எதில் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இதில் ஃபைனான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 50 30 20 அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. அது என்னன்னா, அந்த ரூலை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதாவது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இப்போ தான் ஜாப் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அந்த ஒரு ரூல் வந்து பார்த்தோம்னா அடங்கும். என்ன ரூல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது 50%. ஓகேங்களா? 50% வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய தேவையை வந்து பார்த்தோம்னா பூர்த்தி பண்ணிடணும். ஓகே, அடுத்து 30 அப்படிங்கிறது நமக்கு என்ன தேவையோ. ஓகே, நீட்ஸுங்கிறது இருக்குது, வான்ஸுங்கிறது ஒன்று இருக்குது. ஓகே, நீட்ஸுங்கிறது நமக்கு தேவையானது. ஓகே, இப்போ அதாவது சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி இது எல்லாமே தேவை. ஓகே, நம்ம உடம்புக்கு நம்ம தேவை அப்படிங்கிறது கம்பல்சரி அது ஃபுட் இன்டேக் எடுத்தாகணும். ஸோ அதனால் அது நமக்கு தேவை. பட் ஆனால் நாம் ஒன்று தேவை அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா, அதுதான் வான்ஸுங்கிறது. அதை வந்து 30% வச்சுக்கணும். ஓகேங்களா? 20% கம்பல்சரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்தே ஆகணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு ஃபைனான்சியல் டெசிஷன் எடுக்கிறதான ஒரு பர்ஃபெக்டான ஒரு இது. ஓகேங்களா? ஸோ அதை விட பெட்டர் வெர்ஷன் அப்படிங்கும்போது இஃப் பாசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா 30% கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ ஃப்யூச்சருக்காக நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்கள் ஃப்யூச்சருக்காக நீங்களே ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மெத்தடு. அதே மாதிரி நம்ம ஜென்சி பீப்புள் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்கில் ரிஸ்க் வந்து பார்த்தோம்னா ட்ரேடிங் வந்துட்டு வேணாம். ஓகேங்களா? ட்ரேடிங் அப்படிங்கிறதே பக்கமே போகக்கூடாது. ஓகேங்களா? ட்ரேடிங் அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளேயே நம்ம வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரியாரிட்டி என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கணும். ஓகே, செகண்ட் வந்துட்டு இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கணும். தேர்டு வந்துட்டு கோல்டு இடிஎஃபாக இருக்கலாம், இல்லை கோல்டு இடிஎஃப் இல்லாமலும் இருக்கலாம். அதை பற்றி கவலை கிடையாது. அதே மாதிரி ஸ்கில்லை வந்துட்டு பார்த்தோம்னா கம்பல்சரி நம்மளால் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இருக்கக்கூடாது. பிஸ்னஸை கம்பல்சரி ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அப்போ உங்கள் ஸ்கில்லு தான் வந்து பார்த்தோம்னா மேட்ரு. அப்போ இன்கம் க்ரோத் ஃபார்முலா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ ரீச் ஆகணும் அப்படின்னா இன்கம் இன்க்ரீஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போ நம்மக்கிட்டே நம்ம கேள்வி கேட்டுக்கணும். என்ன அப்படின்னா நம்மளால் இப்போ எப்படி இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அடுத்த நாள் எப்படி 200 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நமக்குள்ளேயே நம்ம கேட்டுக்கணும். ஓகே, ஸோ அப்போ எப்படி இன்கம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னென்ன வேவ்ஸ், அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகளை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த பிரச்சனை இருக்குன்னோம்னா இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். அந்த பிரச்சனைக்கான வழி என்ன இருக்குது, அந்த வழிகள் எல்லாமே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனை முடியுமா அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா பார்க்கணுமே தவிர அந்த பிரச்சனை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம எதையுமே டெசிஷன் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகிறதுங்கிறது ஓவர் நைட் வராது. கன்சிஸ்டன்சி தான் சீக்ரெட் அதுக்கு, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இதில் மெயின் விஷயம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எந்த ரிலேட்டிவ் சொல்கிறதும் வேர்ல்டில் இருக்கிற யார் சொல்கிறதையுமே கேட்கக்கூடாது. இதுதான் வந்து மேட்ரு, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நான் அதாவது ஒரு அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் எது நல்லது. ஓகே, இவங்க இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒன்று சொல்லியிருக்கேன், அடுத்த ஆள் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதில் எது நல்லது, எது நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து அதை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண தான் நம்ம பார்க்கணுமே தவிர மற்றபடி பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்கும். ஓகே, பிரச்சனை இல்லாத இடங்கிறதே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது கம்பல்சரி யூடியூப் சேனலில் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஏன் அப்படின்னா ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லுவார். தயவு செஞ்சு ஸ்டாக்ஸை பற்றி பேசுகிற ஆளுங்கக்கிட்ட தயவு செஞ்சு வேணாம். ஓகே, அதுதான் மேட்ரு. ஏன்னா ஸ்டாக்ஸை பற்றி இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க. அதை பற்றி வேணாம். இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தாராளமாக. வேறு அப்படிங்கிறத போது மிட் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதாவது ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இதுதான் மேட்ரே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அதாவது மிடில் கிளாஸில் இருக்க மக்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு அப்படிங்கும்போது நான் எப்படி இந்த அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசுது. ஓகே, இந்த இடத்துல
அதாவது சின்ன வயசுலேருந்து ஒர்க்குக்கு போகிறதா இருக்கட்டும், எப்படி நம்மளால் அட்டைன் பண்ண முடியும்? ஓகே, கடைசி வரைக்கும் நம்மளால் வேலை செஞ்சுட்டே இருக்க போகிறோமா? எத்தனாவது எந்த வயசு வரைக்கும் நம்மளால் வேலை செஞ்சுட்டே இருக்க முடியும்? ஓகே, எப்போ வந்து நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற பல யோசனைகள் வரும். ஓகே, தூங்க முடியாது. ஓகே, பல யோசனைகள் வரும். அது எப்படி அட்டைன் பண்ணலாம், எப்படி அட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு இதை தேட தேட தான் இந்த வேவ்ஸை வந்து பார்த்தோம்னா கண்டுபிடிக்க முடியும். அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளானா என்ன மாதிரி 100ல் ஒருத்தரால் மட்டும்தான் அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா யோசிச்சுட்டே இருக்க முடியும். மற்ற ஆளுங்க வந்து அடுத்தடுத்த இதுக்கு போக முடியும். பட் எனக்கு வந்துட்டு பார்த்தோம்னா நான் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அதாவது வேலை செய்கிறதே அதுக்காக தான். ஓகே, நம்ம என்னதான் ப்ளஸ் மைனஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணாலும் கடைசியாக ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா மணி தான் வரும். ஓகே, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஹாஸ்பிட்டல் போனாலும் மணி தான் வேணும், ஃபுட்டு வேணும்னாலும் மணி தான் வேணும், கிளாத்ஸ் வேணும்னாலும் மணி தான் வேணும், ஹோம் ஷெல்டர் இருக்கணும்னாலும் மணி தான் வேணும். நம்ம எது எடுத்தாலுமே அம்மாவை பார்த்துக்கினாலும் மணி தான் வேணும், அப்பாவை பார்த்துக்கினாலும் மணி தான் வேணும், தம்பியை பார்த்துக்கினாலும் மணி தான் வேணும். எல்லாத்துக்குமே மணி தான் ஈக்குவல் டு அப்படிங்கும்போது அதுக்கான வழியை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆள் 300 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட்டு நமக்குங்கிறது அதாவது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அதுதான் மேட்டரே தவிர நம்ம ஒரே ஸ்டேஜில் இருக்கோம், இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது வந்து முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ இருக்க டெக்னாலஜியில் நம்மளால் எக்கச்சக்கமான வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலேஜை கெயின் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாம், லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மௌரியன். அதே மாதிரி எனக்கு 19 ஏஜ், கம்பல்சரி பில்லியனர் ஆயிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆயிடுவோம். நம்பிக்கையோடு இருங்க. இந்த உலகத்தில் நம்மளை நம்ம தான் நம்பணும், மற்றவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. மற்றவங்க யாரும் நம்மளை நம்பணும்னு அவசியமும் கிடையாது. நம்மளை நம்பணும், நமக்கான வேலையை செய்யணும், தானாக வரவங்க வருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்.